சிவனார் மனம் குளிர அப்படின்னு வர திருப்புகழுடைய விளக்கம். சிவபெருமானது மனம் குளிரும்படியான ஓம் எனும் மந்திரத்தின் விளக்க உபதேசத்தை அவரது இரு செவிகளிலும் சொன்ன குருநாதனே, சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் மேன்மையான மைந்தனே, கந்தனே, உனக்கு செய்யும் தொண்டினையே விரும்பி உள்ளத்தில் நினைக்காமல் கேடு விளைவிக்கும் மாயின் வசமாகி உலகிலேயே வீணாக அலைந்து திரியும் அடியேனே அஞ்சாதே எனக் கூறி அருள்வதற்கு நீ வர வேண்டும். அறிவு மனத்திலே பெருகி வளரவும் துன்பங்கள் எல்லாம் துளையவும் நின் அருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை தந்தருள்வாயாக. வெண்ணையையும் திருடி உரலுடன் கட்டுப்பட்ட ரகுராமனாம் திருமால் மணமகிழும் மருமகனே, நவகண்ட பூமியிலே யாவரும் கைதொழுது வணங்கும் உண்மை தெய்வமே, அலங்காரமானவனே, நலம் தரும் மாய வித்தையால் பிறப்பு தோற்றங்கள் பலவற்றை விளைவிக்கும் தலைவனே, தேவயானை அழகிய குரப்பெண் வள்ளி இருவருக்கும் மணவாளனே, நிறைவான திரள் வாழ்ந்த வீரனே, மிக்க ஒளி வீசும் கூறிய வேலாயுதனே, திரு ஆவினன்குடியில் எழுந்தருளிய மன்மதனே, அழகனே, உலகில் உண்மை பொருளை கண்டு தெரிவிக்க திறம் வாய்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.